எவ்வளோ நேரத்துக்கு வந்தாங்க, அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெகன் சொன்னாரோ அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகைகள் இந்த நேரத்தை இவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், அவங்க ஏதோ ஒரு வெளியூரில் இருந்து சரியான டைமுக்கு அம்பிகா மேடம் அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் நிகழ்ச்சிக்கு வரேன் ஒத்துக்கிறேன்னா அங்கே உயிரே போனாலும் நான் அந்த டைமுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகைகள் அவர்கிட்ட கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த காலத்துலலாம் அந்த கிரேஸ், நடனம் ஆடும்போது சில பேர் ஆடுவாங்க, ஆனால் அந்த நடனத்தோட அந்த முகபாவும் சேர்த்து இருக்கக்கூடியவர் அவர் தான். என்றைக்குமே நம்முடைய திரைவானில் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய திருமதி அம்பிகா மேடம் அவர்களை நான் பேச அழைக்கிறேன். நான் கரங்களை தட்டி அவர். எல்லாருக்கும் வணக்கம். 18th இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. செல்வம் வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிடும்போது ஆக்சுவலி நான் மெட்ராஸில் இல்லை, கேரளாவில் தான் ஷூட்டிங் இருக்கேன். இப்போ நான் சொன்னேன் கேரளாவில் ஷூட்டிங்கில் இருக்கேன், அந்த டேட்டுக்கு முன்னால் நான் மெட்ராஸ் வந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபங்க்ஷனுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். வந்தால் வருவேன் அப்படின்னு சொல்லிச்சுனாலே அவங்களுக்கு தெரியும் நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்னு. அப்புறம் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து அதில் ராதாரவேணெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக போய் தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ராதாரவேணன் இஸ் லைக் மை ஃபேமிலி. நான் வந்து தமிழ் ஃபீல்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ண நல்ல சில ஆட்கள் ஒருத்தர் ராதாரவேணன். அண்ட் ஐ லவ் ஹிம் ஸோ மச். நான் வந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு இருக்கும்போது சும்மா வீட்டுக்குள்ளே போய் அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற ஒரே ஒரு ஆள் ராதாரவேணன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து அவர் டைரக்டர் விக்ரமன் அவங்க எல்லாம் வரதா சொன்னாங்க. 18வது வருஷம் நான் இங்கே இருக்கேன், வரேன்னு சொன்னேன். கூப்பிட்டதுக்கு நன்றி. வந்தவங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதில்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 24ஆம் தேதி என்னோட சின்ன பையன் டாக்டர் ஆகிறதுக்காக ஃபங்க்ஷனுக்காக யூஎஸ் போகிறேன். திரும்பி நான் வந்துட்டேன்னா அந்த டைமுக்கு வந்துட்டேன்னா 24th ஃபங்க்ஷனில் நான் இருப்பேன். இந்தியாவில் இருக்க நான் கண்டிப்பாக நான் வருவேன். ஸோ எனிவே கூப்பிட்டதுக்கும் நன்றி, உங்களை எல்லாரையும் மீட் பண்ண முடிஞ்சதுலையும் நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான், 3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு ரவி வேற கண்ணை காட்டிட்டாரு, அதனால் 3 நிமிஷம் தான். தேங்க்யூ ஸோ மச்.